மனுஷனுடைய யோசனைகள் விருதா. மனுஷனுடைய காரியங்கள் பல நேரத்தில் நம்மளை ஏமாத்திரும். பல ஏமாற்றங்கள் நடுவில், பல கவலைகள் நடுவில், பல பிரச்சனைகள் நடுவில் நடந்துட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேல நான் எப்படி முன்னேறது? ஐயோ, நான் பண்ண தவறுகள், நான் பண்ண பாவங்கள் என்னை முன்னேற விட மாட்டேங்குதே, என்னால் வாழ முடியுமா, என்னால் முன்னேற முடியுமான்னு சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? ஒருவேளை இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். பல பேருடைய ஏமாற்றங்கள் நடுவில் நீங்கள் நடந்து வரீங்களா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருங்க. யாக்கோபு அவன் ஒரு எத்தன், தந்தை வீட்டை விட்டு ஓடி போறான். ஆந்திரமான இடத்துல ஒரு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. பாருங்க, நல்லா யோசிங்க. தலை சாய்க்க இடம் இல்லை. ஒரு பாலைவனத்துல, ஒரு வனாந்திரத்துல, அந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? ஒரு கல்லை எடுத்து தலைக்கு தலகாணியை வச்சு படுக்கிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. பாருங்க, நிறைய நேரத்துல கர்த்தர் நம்மளை பிரிக்கிறது, கர்த்தர் நம்மளை ஒதுக்குறது காரணமே அவர் நம்ம கூட வர்றதுக்காக தான். ஏன்னா நம்ம கூட இருக்கிற இந்த ஜனங்கள், கூட இருக்கிற சில மனிதர்கள் கர்த்தர்கிட்ட போறதுக்கு ஒரு தடையா இருப்பாங்க. பல நேரத்துல நம்ம கூட இருக்கிற பல பேரை கர்த்தர் பிரிக்கிறதுக்கு காரணம் அவர் நம்ம கூட வர்றதுக்காக. வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். நம்மளை நொறுக்கிறதுக்கு காரணமே அவர் நம்ம பக்கத்துல வர்றதுக்காக தான். இல்லைன்னா அவரால் நம்ம பக்கத்துல வர முடியாதுங்க. ஏன்னா நமக்கு தான் ஆட்கள் இருக்காங்களே, அவர் ஆளுக்கு தேடணும். அப்படிதான் சில பேருடைய எண்ணங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உடைச்சதுக்கு காரணமே உன் பக்கத்துல வர்றதுக்கு தான். இன்னைக்கு உடைக்கப்படலன்னா ஆண்டோட போவீங்களா? இல்லை இந்த வீடியோ தான் பார்ப்பீங்களா? நீங்க உடைக்கப்படுறதுக்கு காரணம் கர்த்தர் உங்க பக்கத்துல வர்றதுக்காக தான். நீங்க உடைக்கப்படும் போது, தனிமையா இருக்கும் போது, வனாந்திரமான பாதையில யாக்கோபு நீங்க இருக்கும்போது கர்த்தர் உன்னை சந்திச்சாரு. என்றைக்கெல்லாம் நீங்க தனியா இருக்கீங்களோ, என்றைக்கெல்லாம் நீங்க தனிமைப்படுத்தப்படுறீங்களோ, என்றைக்கெல்லாம் நீங்க ஒதுக்கப்படுறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஏனென்றால் நீங்க வெறுமையா இருக்கும்போது மனுஷன் கூட இருக்க மாட்டான். அதான் சொல்றேன், உங்களுடைய தாழ்மையில நீங்க ஒதுக்கப்படும் போது, நீங்க கவலையிலையும் கஷ்டத்துல இருக்கும்போது உங்க கூட இருக்கிறவனை மறந்துடாதீங்க. ஏனென்றால் அவன் கூட இருக்கிற ஒரு பெரியவர். உண்மையை சொல்லுங்க, இன்றைக்கு யார் உங்க கூட இருக்கிறா? உங்க பிரச்சனைகள்ல, உங்க கவலைகள், கஷ்டங்களை யார் உங்க கூட நிக்கிறா? ஆண்டவர் மட்டும்தான் நிற்பார். வேற யாரும் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, அவங்க வாழ்க்கைன்னு போயிடுவாங்க. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நம்புனீங்கன்னா இன்றைக்கு அவர் உங்களோடு இருக்கிறதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. யாக்கோபு போனா அவன் அந்த மாமனார் வீட்டில் ஒர்க் பண்ணுறான், வேலை செய்கிறான். ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. அது வரைக்கும் ஆண்டவர் அவனை பர்சனலாக மீட் பண்ணலையே. வனாந்திரமான இடத்துல மீட் பண்றாரு, சொப்பனத்தை காண்றான். இப்ப திரும்பி வாரான். திரும்பி வரும்போது மாமனார் துரத்திட்டு வராரு. அவன் அடிக்க அவன் அண்ணன் வாரான். இவன் 2 மனைவிகளையும் விட்டு 2 இடமா பிரிச்சு, ஒருத்தர் அடிச்சா இன்னொருத்தன் காப்ப தப்பிச்சிருவாங்க, இன்னொருத்தர் தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு 2 இடமா பிரிச்சு இவன் போயிட்டான். வசனம் சொல்லுது, அவன் தனிமையா போனானா. He left his wife, மனைவிகளை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, மந்தைகளை, வேலையாட்கள் எல்லாரையும் விட்டுட்டு தனிமையா ஒரு இடத்துல போய் கர்த்தரோடு அவன் ஜெபம் பண்ண தொடங்கினான். கர்த்தரோட போராடி ஜெயத்தை பெற்றான். நல்லா கவனிங்க, அவன் அந்த இடத்துல ஆண்டோட சண்டை போடுறான். சொல்றான், நீங்க என்ன ஆசீர்வதிக்கலனா நான் உங்களை விட மாட்டேன். இன்னைக்கு நம்ம அப்படி கேட்கிறோமா? ஆண்டவரே ஆசீர்வதிங்க அழுறோம். ஆனா அந்த அந்த நீங்க ஆசீர்வதிக்கலாம், அந்த விடாப்பிடி தன்மை ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க. மனிதர்களால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களை ஹர்ட் பண்ணாங்க, உங்களை கஷ்டப்படுத்தினாங்க, உங்களை துக்கப்படுத்தினாங்க, உங்களை உடைச்சாங்க. மறுபடியும் அவங்க காலில் போய் விழுந்துட்டு இருக்கீங்க. நீங்க விழ வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. நீங்க உதவியை நாட வேண்டிய ஒரு இடம் உண்டு. உங்களுக்கு உதவி வருகிற ஒரு கண்மலை இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் யாரா இருந்தாலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். அன்றைக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு, அது வரைக்கும் யாக்கோபுன்னு இருந்தவன், யாக்கோபுன்னு என்னது, எத்தன், ஏமாற்றவன், ஓடி போனவன், அந்த பேரை கர்த்தர் இஸ்ரவேலா மாற்றினாரு. இஸ்ரவேலுங்கிற ஒரு நாட்டுக்கு அவனுடைய பேரு தான் இன்னைக்கு. அதான் அவரோட பேர்ல தான் சொல்றல, யாக்கோபின் சிறுபூச்சியை நீ எதற்கும் பயந்து விடாது. யாக்கோபின சிறுபூச்சி தான். அன்றைக்கு அவனை ஆசீர்வதிச்சோன்ன அவனுடைய பேரை, அவருடைய பேரை மாற்றுறாரு. அவருடைய பேர் இஸ்ரவேலா மாற்றாரு. என்றைக்கு உங்களை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ, உங்களை தவறான பேர்களை சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க, உங்களை ஏளனமா நினைச்சிருப்பாங்க. உங்க பேர்ல ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். முதலாவது உங்களுடைய பேர்ல ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். ஏன்னா நம்மளுடைய பேர்
பாருங்க, அந்த யாக்கோபுடைய பேர் பல பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. அவன் பல தவறுகள் அந்த பேர்னால பண்ணியிருக்கான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதே பேர்ல நீ இருந்தனா உன் பேர்ல நீ இதை மதிக்க மாட்டான். அதனால உன் பேரை நான் இஸ்ரவேலா மாற்றுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பேர் இஸ்ரவேலா மாற்றுகிறார். ஆமாங்க, நம்ம தாங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். உண்மையை சொல்லுகிறேன், இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய ஊழியக்காரர். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய ஊழியக்காரர். வசனம் சொல்லுங்க, லேவியராகமம் எழுதியிருக்கிறாரு, நீங்க அவருடைய ஊழியக்காரர்கள். அப்ப உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்னானா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க எதுக்கு பயப்படணும்? உங்க கூட இருக்கிற ஒரு பெரியவர் தானே உங்களை கைவிட்டாரா? உங்களை விடல. எத்தனை மனிதர்கள் விரோதமா எழும்பினாங்க, எத்தனை பழிகள் மத்தியில நீங்க நடந்து வந்தீங்க, எத்தனை கேவலமான காரியங்கள் உங்களை சுத்தில நடந்த போது கூட நீங்க கர்த்தருக்காக நிக்கலையா? உங்களுடைய தனிமையை அவர் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்க கண்ணீர் அவர் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஒரு நாள் இருக்கிறது, ஒரு நாள் வரும். யாக்கோபுக்கு ஒரு நாள் வந்துச்சு. அவன் தேவனை சந்தித்தான். எப்ப தெரியுமா? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்தான். பல நேரத்துல நீங்க கர்த்தரை சந்திக்கணும்னா உங்க மனைவிகளை கூட கொஞ்சம் உட்காருப்பா, உங்க குடும்பத்துல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ உட்காருப்பா சொல்லிட்டு நீங்க வரணும். வந்தாதான் நீங்க தனியா உட்காரணும். நீங்க தனித்திருந்து, அதாவது நீ அமர்ந்திருந்து உன் குடும்பமெல்லாம் நீ அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்து கொள். Be still and know that I am God. நீங்க அமர்ந்திருக்கும் போதுதான் அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. சும்மா கத்தமத்த அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அந்த கூட்டத்துக்கு நீங்க அமர்ந்திருந்தாதான் கர்த்தர் பேசுவார். அவன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் கொண்டு போய் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். நீங்க நீதியின் பாதையில் நடத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில நீங்க அமர்ந்திருக்கும் போது, நீங்க அவரோடு தனித்திருந்து நீங்க ஜெபிக்கும் போது அவர் உங்கள்கிட்ட பேசுவாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். காதேஸ் வனாந்தரம் பெரிய வனாந்தரம். அந்த வனாந்தரத்துல போறவங்க அதுல மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த பெரிய வனாந்தரமே அவரை கண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அதிருமா. அது பெண் மான்களை ஈனும்படி செய்யும். அவருடைய சத்தத்திற்கு வல்லமை பாருங்க. அதே மாதிரி அவருடைய சத்தம் நம்மை பலப்படுத்தும். உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்ய தேவனுடைய ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உங்களிடத்திலிருந்து விண்ணப்பங்களை எடுக்கிறார். அவருடைய சத்தம் உங்களிடத்துல உங்களுக்குள்ளேதான் இருக்குது. ஏசு உங்களுதான் இருக்கிறார். எப்படி? தேவனுடைய ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய ஆவியாளர் உங்களுக்குள்ள இருக்கிறான்னா அவருடைய சத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய சத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் உங்களா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய தடைகளை மாற்றி போடுவார். எல்லாரும் முன்னாடியும் கர்த்தர் உங்களுடைய தடைகளை உயர்த்துவார். எவர்களெல்லாம் உங்களை நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க அவ்வளவுதான் முடிச்சு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி உங்க தலையை உயர்த்தி கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பாரு. சியோனுக்கு விடுதலையை, சியோனுக்கு அற்புதத்தை, சியோனுக்கு ஒரு விடுதலையை, விமோச்சனத்தை என் கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? நீ ஒப்பு கொடுக்குறீங்களா? சுவாமி, உங்க வழி நடத்துறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். சுவாமி, உங்களோடு தனித்திருக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, அப்பா இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஒரே உங்களுடைய ஜனங்கள் உங்க பார்க்கறாங்கப்பா. இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்க பேசிருக்கீங்க சுவாமி. ஒரே உடைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க, நொறுங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா. கை விட்டுறாதீங்க சுவாமி. என்னென்ன கவலையோடு இருக்கிறாங்களோ அதெல்லாம் மாற்றி போடுங்க. உங்களோடு அமர பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை கொடுங்கப்பா. கை விட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும், நீ கவலைப்படாத. அவர் வாக்கு பண்ணியிருந்தார் என்றால் அதை விட்டு அவர் விலகவே மாட்டார். அவர் பண்ணின வாக்கை நிறைவேற்றுவார். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் விரோதமாய் எழும்பினாலும் அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை. யாக்கோபுக்கு சொன்னார், நான் உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு உன்னை கொண்டு வருகிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அதுக்கப்புறம் கைவிட்டாரா? இல்ல, அவனுடைய பேரை மாற்றி அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமா ஒரு பெரிய ஜாதிய, அவன் மூலமா பெரிய சந்ததியை எழுப்பினாரு. அதே மாதிரி உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய பேரை மாற்றுவாரு. உங்களுடைய பேரை ஆசீர்வாதமே மாற்றுவார். இஸ்ரவேல் என்று கூப்பிடுவார். ஆம், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் பலவீனத்தோட யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க, உடைந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஒரே பிசாசின் தொல்லையால பாதிக்கப்பட்டு போராட்டத்தோடு இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா வியாதிகளும் சரீரங்களை விட்டு விலகட்டும் சுவாமி, விலகட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா உடைந்து போன இருதயங்களை தேற்றுங்கப்பா. நீர் சகல ஆறுதல்களின் தேவன், நீர் சகல ஆறுதல்களின் தேவன், நீரே ஆறுதல் செய்கிறவர். நீ சமாதான பிரபு. ஒரே குடும்பத்துல சமாதானம் இல்லாம பாக்குறாங்கன்னா சமாதானத்தை கொடுங்க சுவாமி, கொடுங்கப்பா. கவலைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபையை தாராளமா கொடுங்க.
உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.